உங்கள் கஷ்டத்தை தீர்க்க யாராவது வருவாங்கன்னு காத்துட்டு இருக்கீங்களா? இல்லைனா உங்கள் தலையெழுத்தை யாராவது மாற்ற போகிறாங்களா? ஏதாவது மேஜிக் கீஜிக் பண்ணுவாங்களா? அப்படி ஏதாவது நினச்சிட்ருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு கசப்பான உண்மையை சொல்லட்டா? உங்களை காப்பாற்ற யாருமே வரமாட்டாங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் பொறுப்பெடுத்து நடத்தணும். அது எப்படி இருந்தோ அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு இல்லையா? நீங்கள் ஜெயிக்கணும், அது உண்மையில் நடக்கணும் இல்லை? அப்போது தோத்தாலும் அது உங்களால தான் ஆச்சு இல்லை? அப்போது மற்றவங்க மேலே நான் ஜெயிக்கிறதுக்கு அவங்க தடையாக இருந்தாங்கன்னு சொல்கிறது மட்டும் எந்தளவுக்கு நியாயம் இல்லையா? ஸோ மற்றவங்க மேலே பழி போடுறத நிறுத்திட்டு உங்களுக்கு உங்களோட வெற்றியோ தோல்வியோ அதுக்கு நீங்கள் பொறுப்பை எடுத்துக்கோங்க. எஸ், ஒரு சில பேருக்கு இன்னொரு சில பேர் கை கொடுத்து கூப்பிட்டு வந்திருப்பாங்க, அதுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள், அதுக்கு கிராட்டிடியூடாக இருங்க, அது தப்புன்னு சொல்லலை. பட் உங்களை சுற்றி இருக்கிறவங்க கஷ்டப்படுத்துனாங்கன்னா அதை எதுவுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. உங்களோட வெற்றியை மட்டும் நினச்சிருக்கோங்க. உங்களோட லைஃப்பில் நீங்கள் தான் ஹீரோவாக இருக்கணும். அண்ட் உங்கள் கையை நம்பி நீங்கள் களத்தில் இறங்குங்க. உங்களுக்கான ராஜ்யம் இதோ காத்துட்ருக்கு. எஸ், நீங்களே தான் அந்த ராஜ்யத்தை உருவமாக்கணும்.